ஒரு சிறிய ஊரில் ராமு என்ற ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரே ஒரு நிலம் மட்டும்தான் சொத்து. அதே ஊரில் பணக்காரனான ஒருவர் அந்த நிலத்தை அபகரிக்க ஆசைப்பட்டார். அதற்காக ஒரு பொய்யான சாட்சியை உருவாக்கினார். கிராமத்தில் இருந்த முருகன் என்ற மனிதரிடம், "நீ நீதிமன்றத்தில் நான் சொல்வது போல் சாட்சி சொன்னால் 1,00,000 ரூபாய் தருகிறேன்" என்றார். பணத்திற்காக முருகனும் சம்மதித்தார். நீதிமன்றத்தில் கேட்டபோது, ஆம், அந்த நிலம் பணக்காரருக்கு தான் சொந்தம் என்று பொய் சாட்சி சொன்னான். அந்த வழக்கில் சோமு தோற்றார். தன் சொந்த நிலத்தை இழந்து மனவேதனையோடு சில ஆண்டுகளில் இறந்தே போய்விட்டார். 20 ஆண்டுகள் கழித்து முருகனின் மகன் ஒரு நிலத்தை வாங்கினார். எல்லா ஆவணங்களும் சரியாக இருந்தது. ஆனால் ஒரு நாள் நீதிமன்றத்திலிருந்து நோட்டீஸ் வந்தது. விசாரித்த போது, பல ஆண்டுகளுக்கு முன்பு முருகன் சொன்ன அந்த பொய்யான சாட்சியால் உருவான ஆவண மோசடிகள் இன்றும் சட்ட சிக்கலை ஏற்படுத்தியிருந்தது. அப்போது மகன் தந்தையிடம் கேட்டான், "அப்பா, நமக்கு சம்பந்தமே இல்லாத பிரச்சனை எப்படி வந்தது?" கண்ணீர் விட்டபடியே முருகன் சொன்னார், "மகனே, 20 வருடங்களுக்கு முன்பு பணத்திற்காக நான் ஒரு நிரபராதிக்கு எதிராக பொய் சாட்சி சொன்னேன். அந்த ஒரு தவறு இன்று நம் குடும்பத்தையே துரத்துகிறது." அவர் நீதிமன்றத்தில் சென்று நடந்த உண்மையை எல்லாம் ஒப்புக்கொண்டார். சட்டம் சில நேரங்களில் தாமதமாக செயல்படலாம், ஆனால் உண்மையை ஒரு நாளும் மறைக்க முடியாது.